கர்த்தருடைய கிருபையின் நாமத்தில் இந்த காலையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்து பேசுகிற தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்காக இந்த காலைவேளையிலே ஒவ்வொரு சூழ்நிலை மாற்றுகிற வல்லமையோடு கூட உங்களை தமது வார்த்தையினாலே சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே கர்த்தர் இந்த காலைவேளையிலே தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 77 சங்கீதம் 14 வாசித்து பாருங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன் இந்த காலைவேளையிலே நம்மை சந்திக்கிறார். உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார், உங்கள் பிரச்சனையை சந்திக்கிறார், உங்கள் போராட்டத்தை சந்திக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், உங்கள் பற்றாக்குறை சந்திக்கிறார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் சந்திக்கிறவராய், அவருடைய வல்லமை சந்திக்கிறதாய் இருக்கிறது. மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது வல்லமையை அனுப்பி, ரட்சிப்பின் வல்லமை அனுப்பி சந்திக்கிறவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாத உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைக்கு 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த உடனே அவர்கள் சந்தித்த முதலாவது தடை செங்கடலாய் இருந்தது. செங்கடலின் நடுவில் ஒரு மிகப்பெரிய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தினார். மோசேயுடைய கோலை நீட்டும்படி செய்து, விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேராய் நீட்டுங்கள், நம்பிக்கை ஆண்டவருக்கு நேராய் நீட்டுங்கள். உங்களுடைய மன உறுதியில கர்த்தர் எனக்கு ஒரு வழி திறப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு இந்த விடுதலை நான் பார்ப்பேன், இன்றைக்கு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன், இன்றைக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், கர்த்தர் ஒரு அதிசயம் எனக்கு செய்வார்னு நம்புறீங்களா? அதை கர்த்தர் அங்கீகரித்து செங்கடலை ஒரே இரவு கீழ்காற்றை அனுப்பி 2 பிளந்து வழி உண்டாக்கினார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், அதிசயமான வழியிலே உங்களை நடத்துவார். இதுவரை பார்த்திராத சில விடுதலைகளை, எத்தனையோ வருஷம் கிடைக்காத சில நன்மைகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை தாண்டி போக வழி திறப்பார். உங்கள் போராட்டங்களை இந்த விடுதலையாக்கும்படி வழி திறப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராய் செங்கடலை போல நின்றாலும் அவர்களெல்லாம் பிரித்து போட்டு, பிளந்து போட்டு உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டே வந்தார், வல்லமை விளங்க பண்ணி கொண்டே வந்தார். கானான் தேசத்துக்கு போவதற்கு 7 ஜாதிகளை துரத்தும்படி வல்லமை அனுப்பினார். 31 ராஜாக்களின் மேல் ஜெயம் கொடுத்தார். யுத்தம் 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 யுத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு குடும்பத்தில் யுத்தம் இருக்கலாம், வேலையில யுத்தம் இருக்கலாம், சுற்றுப்புறத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஓடுகிற ஊழிய பாதையில யுத்தம் வரும். யுத்தம் காணப்பட்டாலும் கர்த்தர் வல்லமை விளங்க பண்ணுவார். நம்மை கொண்டே வல்லமை விளங்க பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயை கொண்டு வல்லமை விளங்க பண்ணினார். அதே நேரத்தில் 30 ராஜாக்களை ஜெயிக்கும்படி கர்த்தர் வல்லமையை விளங்க பண்ணி யோசுவா மூலமாய் வல்லமை விளங்க பண்ணினார். கவலைப்படாதீர்கள், உங்களை கொண்டு கர்த்தர் தமது வல்லமை விளங்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதிருங்கள். அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறவர், சுகமளிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிற வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லா கூனான கட்டுகளை முறித்து போடுவார், எல்லா கட்டுண்டதை விடுவிக்குவார். கவலைப்படாதிருங்கள். வல்லமை விளங்க பண்ணுவரை நோக்கி நாம் இப்படி ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, வல்லமை விளங்க பண்ணுகிறவராய் வெளிப்பட்டவரே, இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு மத்தியிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அதிசயத்தை காண பண்ணுவீராக. எவ்வளவு காலம், எவ்வளவு ஆண்டவரே சூழ்நிலைகள், தடை, தாமதம் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. ஏற்ற துணையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக. ஆண்டவரே, கட்ட முடியாத வீடுகள் கட்டி முடிக்கப்பட, ஆண்டவரே வேலை காரியங்கள் அற்புதம் நடக்க, இவர்கள் எதெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே ஒரு வல்லமை விளங்க பண்ணும். இதுவரை இந்த தடைகள் மாறுவதாக. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. பிசாசின் திட்டங்களை எல்லாம் முறித்து போடுவீராக. பொல்லாத ஆண்டவரே பிசாசுடைய ஆளுகையில்
இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடி வெறியிலிருந்து போதை வஸ்துக்களிலிருந்து விடுவித்து ரட்சிப்பின் வல்லமை கட்டளையிடுவீராக. வியாதிகள் சுகமடையட்டும், கட்டுகள் கலண்டு போகட்டும். அற்புத விடுதலை சுகத்தை கட்டளையிட்டு சாட்சியை நிறுத்தும். நீர் வல்லமை விளங்க பண்ணுகிறவரா இப்பொழுதே வெளிப்படுகிறீர். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வல்லமை பெருகுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் இன்று முதல் வல்லமை விளங்க பண்ணுவார். God bless you.